ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्याचं ततो जयं मुदीरयेत्। निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसं मालयं मुखरगो रसिका भुवि भावुका नष्टप्रायेष्व अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवते उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिके। नमः ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषा शून्यवादी भासचात्य देशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे। मुखं करोति वाचालं भङ्गुं लङ्घयते गिरिं यद्गिरिपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरं। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नमो महावतान्याय कृष्णप्रेमप्रदायते कृष्णाय कृष्णचैतन्य नाम्ने गौरद्विषे नमः। ओम अज्ञानातिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। हरे कृष्णा। இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதம் முதல் காண்டம் முதல் அத்தியாயம் முதல் ஸ்லோகம் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? இப்ப இதுல சரி, எல்லாரும் பகவத்கீதையும் படிச்சிருக்கீங்க. இப்ப இந்த பகவத்கீதையில யாரு ரெண்டு பேருக்கும் அந்த சம்பாஷணை நடக்குது? இல்லையா? ரெண்டு பேருக்கு நடக்குது. ஆரம்பத்துல தொடக்கத்துல திருதராஷ்டிரர் கேள்வி கேட்க அங்க சஞ்சயன் சொல்றது மாதிரி தொடங்குது. இப்ப அந்த மாதிரி இருக்கும்போது அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணருக்கும் தான் ரெண்டு பேருக்கும் சம்பாஷணை பேசுறாங்க. ஆனா இதுல பார்க்கும்போது பகவத்கீதையில எப்படி சொல்லப்பட்டிருக்கும்? அர்ஜுனன் உவாச்ச இருக்கும். ஆனா கிருஷ்ணர் பேசும்போதும் கிருஷ்ணர் உவாச்ச அப்படின்னு சொல்லி அங்க சொல்லப்படல இல்லையா? ஸ்ரீ பகவான் உவாச்ச அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் அதுக்கு கமெண்ட்ரி கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த பகவான் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தை கிருஷ்ணருக்கு மட்டுமே பொருந்தும், வேற யாருக்குமே பொருந்தாது அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் பகவான் கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள், பகவான் அந்த வார்த்தை கிருஷ்ணருக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் ஸ்ரீ பகவான் உவாச்ச அப்படின்னு சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கு. கிருஷ்ண உவாச்சன் எங்கேயுமே சொல்லல. அதுதான் அதுக்குரிய கமெண்ட்ரி சில பிரபுபாதர் அங்க கொடுக்குறாங்க. ஏன்னா பகவான் பகவான் அப்படின்னு சொல்லி அந்த விளக்கத்தை சில ஜீவ கோஸ்வாமி அந்த விளக்கத்தை கொடுக்கின்றார். பகவான் யாரு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் சில வியாசதேவருடைய தந்தை பராச்சர முனிவர் சொல்றாங்க பகவான் யாரு அப்படின்னு சொல்லும் போதும், இப்ப கிருஷ்ணர் யாரு அப்படின்னு சொல்லும் போதும் 6 ஐஸ்வர்யங்கள் முழுமையாக நிறைந்தவர் தான் பகவான் அப்படின்னு அங்க சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 6 ஐஸ்வர்யங்கள் இதை நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணோம். இதை பற்றி இப்ப இதுல பார்க்கும்போது இங்க சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். அந்த ஸ்லோகா அந்த மீனிங்கோட படிக்கும்போது இன்னும் நல்லா இருக்கும். நான் காட்டுறேன். ஸ்கிரீன் தெரியுதா? ஓகே மாதாஜி. ஓகே,
இப்ப இதுல வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? எம்பெருமானே ஸ்ரீ கிருஷ்ணா வசுதேவரின் புதல்வரே, இல்லையா? ஏன்னா வந்து சில வியாசதேவர், இப்ப இங்க ஸ்லோகத்துல பார்த்தோம்னா இது வேதாந்த சூத்திரங்களுடைய சாரம் தான் ஸ்ரீமத் பாகவதம். இப்ப இந்த ஸ்ரீமத் பாகவதம் வந்து எங்க இருந்து தொடங்குறது அப்படின்னு சொல்லி சில வியாசதேவருக்கு வந்து அந்த ஒரு குழப்பம். அப்படின்னு சொல்லும் போதும் ஓகே, வேதாந்த சூத்திரத்தின் சாரம் அப்படின்னால அதுல முதல் வார்த்தையிலே இருந்தே தொடங்கிட்டாங்க. எப்படி? ஜென்மாதி அஸ்ய எதோ அப்படின்னு சொல்லி அங்க இருந்தே வந்து தொடங்கிட்டாங்க. இப்ப முதல்ல தொடங்குறது என்ன? ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா, இல்லையா? எம்பெருமானே ஸ்ரீகிருஷ்ணா வசுதேவரின் புதல்வரே. வசுதேவர், தேவகியின் வசுதேவருடைய புதல்வர் தான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்திலே அங்க வந்து சொல்றாங்க. அப்ப எங்கும் வியாபித்து இருக்கும் முழுமுதற் கடவுளே. இப்ப முழுமுதற் கடவுள் யாரு அப்படின்னாக்கா கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள். தங்களுக்கு எனது பணிவான வணக்கங்களை நான் சமர்ப்பிக்கின்றேன் அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாங்க. அப்ப கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லி நிறைய சாஸ்திரத்தினுடைய உதாரணம். சில ஜீவ கோஸ்வாமி கிருஷ்ண சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கிரந்தத்தில் வந்து நிறைய விளக்கங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லி நிறைய சாஸ்திரத்தில் வந்து எல்லா இடத்துலயும் வந்து சொல்லப்பட்டிருக்கு. வேதங்களை அறிவதன் நோக்கம் என்னன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அறிவதுதான், இல்லையா? பகவத்கீதையிலே வந்து சொல்லப்பட்டிருக்கு, வேதைச்ச சர்வே அகம் ஏவ வேத்யோ வேதாந்த கிருத் வேதவித் ஏவச்சாகம், இல்லையா? வேதங்களால் அறியப்பட வேண்டியவன் நானே அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இதுல பகவத்கீதையிலும் இன்னொரு இடத்துலயும் வந்து பகவான் வந்து சொல்றாங்க, இல்லையா? அகம் சர்வசிய பிரபவோ மொத்த சர்வம் பிரவர்த்ததே இதிமத்வா பஜந்தே மாம்புதா பாவ சமன்விதாக, ஜட ஆன்மீக உலகங்கள் அனைத்திற்கும் மூலம் நானே அப்படின்னு சொல்லி அங்கேயும் வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே அவங்களே சொல்லிட்டாங்க, இல்லையா? தானே முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லி பகவானே அங்க வந்து சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வியாசதேவர் இங்க வந்து சொல்றாங்க, வசுதேவர் தேவகியின் வசுதேவருடைய புதல்வர் தான் வந்து கிருஷ்ணர், அவங்கதான் வந்து முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லி, இல்லையா? ஏன்னா கிருஷ்ணர் வந்து அங்க வந்து பிறக்கும் போது எப்படி வந்து பிறக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்வதில்லை, இல்லையா? பகவான் தோன்றுகிறார் தான் வந்து சொல்வோம். இப்ப அந்த மாதிரி இருக்கும்போது அங்க வந்து பகவான் வந்து நம்மள மாதிரி சாதாரணமாக வந்து பிறக்கல, இல்லையா? பகவான் பிறக்கும் போதே 4 கை அந்த ரூபத்தில் வந்தும், அதுக்கப்புறம் பட்டாடை, அதுக்கப்புறம் வந்து அந்த அணிகலன்களோட வந்து பகவான் வந்து பிறக்கின்றார், இல்லையா? அப்ப இதுல இருந்தே தெரியும் பகவான் வந்து எந்த மாதிரி இருக்கு அவங்களுடைய தோற்றம் அப்படின்னு சொல்லி. அப்ப அதுக்கப்புறம் தேவகளுடைய பிரார்த்தனையின்படி சாதாரண குழந்தையாக வந்து மாறுகின்றார். இப்ப இதுல வந்து தெரியும் பகவானுடைய தோற்றம் வந்து நம்மிடமிருந்து வேறுபட்டது அப்படின்னு சொல்லி வந்து அதுல வந்து தெரியுது. இதே வந்து பகவத்கீதையில வந்து சொல்லப்படுது பகவானுடைய தோற்றம் எப்படிப்பட்டது. ஜன்மகர்ம சமே திவ்யா ஏவம் யோ வேதி தத்வதக திக்வா தேகம் புனர்ஜன்ம நைத்திமாம் ஏதிசு அர்ஜுனா அப்படின்னு சொல்லி, பகவானின் தோற்றமும் செயல்களும் திவ்யமானவை என்பதை யார் ஒருவர் அறிகின்றானோ அவன் இப்பூவுலகில் மீண்டும் பிறப்பதில்லை அர்ஜுனா அப்படின்னு சொல்லிட்டாங்க, இல்லையா? பகவானின் தோற்றமும் செயல்களும் திவ்யமானது, நம்மள மாதிரி வந்து கிடையாது. பகவான் வருவது எல்லாமே அந்தரங்க சக்தியின் மூலமாக, நாம் வருவது எல்லாமே பகிரங்க சக்தியின் மூலமாக வந்து வருகின்றோம். இப்ப கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள். அதுக்கப்புறம் பிரம்ம சம்ஹிதையிலும் இப்ப அங்கேயும் வந்து பிரம்மா வந்து சொல்றாங்க. இப்ப அதுல பாடும்போது முதல்ல வந்து ஈஸ்வர பரம கிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரக அனாதிர் ஆதிர் கோவிந்தக சர்வ காரண காரணம், இல்லையா? கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள், சர்வ காரண காரணம், எல்லா காரணங்களுக்கும் மூல காரணம் யாருன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் அப்படின்னு சொல்லி அங்கேயும் வந்து சொல்லிட்டாங்க, இல்லையா? முதல் உயிர்வாளி வந்து பிரம்மதேவர், இப்ப அவங்களே வந்து கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் சொல்லிட்டாங்க. அப்ப வந்து பிரம்மதேவருடைய புதல்வர் தான் வந்து நாரத முனிவர். இப்ப நாரத முனிவர் வந்து நாரத முனிவருக்கு பிரம்மதேவர் வந்து உபதேசம் செய்யறாங்க. அப்ப செய்யும் போது அவங்க சொல்றாங்க, நீங்க தான் மூலம் அப்படின்னு சொல்றதை விட நீங்க வந்து பேசுறத வந்து பார்க்கும் போதும் உங்களை விட வந்து மேல யாரோ இருக்காங்கன்னு சொல்லி தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்கும் போதும் அப்ப பிரம்மதேவர் சொல்றாங்க, ஆமா எனக்கு மேல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து அங்கே சொல்றாங்க. அது 2வது காண்டத்தில் வந்து விளக்கப்படும் விரிவாக இது. அதுக்கப்புறம் உபனிஷதங்களிலும் வந்து சொல்லப்படுது. ஆனா எல்லா உபனிஷதங்கள்ல பார்த்தோம்னா 108 உபனிஷதங்கள் இருக்கு. இப்ப ஈஷோ உபனிஷதம் தான் முதல் உபனிஷத். இப்ப அந்த உபனிஷதத்தில் மட்டும்தான் பகவானுடைய உருவத்தை பற்றி விளக்கப்பட்டு இருக்கு. மற்ற எல்லா உபனிஷதங்களும் பகவானுடைய அருவ தோற்றத்தை மட்டும்தான் வந்து விளக்கப்பட்டிருக்கு.
இப்ப அதுல வந்து எப்படின்னா ஓம் பூர்ணமத ஓம் பூர்ணமிதம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஸ்லோகம் வந்து தொடங்கும். இப்ப அதுல வந்து எப்படின்னா பகவான் எப்பவுமே பூரணமானவராக இருக்கிறார். இப்ப நம்ம பௌதிக பொறுத்த வரையிலும் வந்து என்னன்னா நமக்கு வந்து தெரிகிறது வந்து வந்து நம்ம வந்து ஒன்னிலிருந்து ஒன்றை எடுத்தால் நமக்கு பூஜ்ஜியம் இல்லையா, இல்ல எதுவுமே இல்லை. ஆனா ஆன்மீகத்தை பொறுத்த வரையிலும் ஒன்றிலிருந்து ஒன்றை எடுத்தால் ஒன்றுதான். இதுதான் நம்மளுடைய பௌதீக அறிவிற்கும் புலன்களுக்கும் அப்பாற்பட்ட விஷயங்கள். அது நம்மளால புரிந்து கொள்ள முடியாது. இப்ப அதுதான் வந்து ஆன்மீகம். அதுதான் வந்து சொல்லப்படுது. அப்ப பகவான் வந்து எப்படின்னா பகவான் பூரணமாக இருக்கின்றார். பகவானிடமிருந்து எல்லா தோற்றங்களும் வந்து வந்தாலும் பகவான் என்றுமே பூரணமானவராக எஞ்சி இருக்கின்றார். அது எப்படி இல்லையா, அதுதான் நம்மளால புரிந்து கொள்ள முடியாது. பௌதிக அறிவிற்கு அப்பாற்பட்டவர் பகவான், அப்படிதான் வந்து சொல்லப்படுது. அதனால பகவான் என்றுமே பூரணமானவர். பகவானுடைய செயல்களில் எதுவுமே வந்து குறை இருக்காது அப்படின்னு சொல்லதும் சொல்லப்படுது. அதனாலதான் அசமௌர்த்துவ அப்படின்னு சொல்லி பகவானுக்கு ஒரு பேரு. எப்படின்னா பகவானுக்கு இணையானவரோ பகவானை விட உயர்ந்தவரோ யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லப்படுது. இந்த மாதிரி பகவான் கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள். நம்ம வந்து நிறைய விளக்கங்கள் வந்து நம்ம வந்து சொல்லிக்கிட்டே வந்து போகலாம் இல்லையா. இதுல இந்த அகம் சர்வசிய பிரபவம் அந்த ஸ்லோகத்தில் வந்தும் சில பிரபுபாதர் வந்து நிறைய விளக்கங்கள் வந்து அங்கே வந்து கொடுத்திருக்காங்க. அவங்களுடைய விளக்க உரையில் நிறைய சாஸ்திர மேற்கோள் வந்து கொடுத்திருக்காங்க. கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் எல்லா வேதங்களிலும் உபனிஷதங்களிலும் அதுக்கப்புறம் மற்ற சாஸ்திரங்களிலும் வந்து நிரூபிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி நிறைய மேற்கோள் வந்து அங்க வந்து சொல்றாங்க. இது அதுக்கப்புறம் தோற்றுவிக்கப்பட்டுள்ள பிரபஞ்சங்களின் படைத்தல் காத்தல் மற்றும் அழித்தல் ஆகிய காரணங்களுக்கு மூல காரணமாகவும் பூரண உண்மையாகவும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இருப்பதால் அவரை நான் தியானிக்கின்றேன் இல்லையா. அப்ப எல்லாத்துக்கும் காரணம் வந்து பகவான் தான், கிருஷ்ணர் தான். ஏன்னா எல்லா படைப்பிற்கு படைத்தல் காத்தல் அழித்தல் எல்லாமே பகவானுடைய விருப்பப்படிதான் வந்து நடக்குது. பரம விருப்பப்படிதான் வந்து எல்லாமே வந்து நடக்குது. இதுக்கு நாரத முனிவர் வந்து யுதிஷ்டிர மகாராஜா கிட்ட வந்து சொல்லும் போதும் எப்படி சொல்றாங்கன்னா, இப்ப வந்து பீச்ல கடற்கரையில வந்து பார்க்கும் போதும் மணல்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குழந்தைங்க வந்து வீடெல்லாம் கட்டி விளையாடுவாங்க இல்லையா. ரொம்ப அழகா வந்து கட்டுவாங்க, 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படின்னு சொல்லி. இப்ப வந்து நல்லா வந்து கட்டி விளையாடுவாங்க, ரொம்ப அழகா வந்து கட்டுவாங்க. ஆனா கடைசியில வந்து அவங்க வீட்டுக்கு போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே அதை வந்து அந்த என்ன கட்டுனாலும் அதை வந்து அவங்க காலாலே வந்து உதைச்சிட்டு போயிருவாங்க இல்லையா. அதே வந்து உதைத்து விட்டு வந்து போயிருவாங்க. அதே மாதிரி தானமா பகவானுடைய விருப்பப்படி வந்து எல்லாமே வந்து இணைக்கப்படுது. பகவானுடைய விருப்பப்படி ஒரு கட்டத்தில் அனைத்தும் பிரிக்கப்படுது. எல்லாமே பரம இச்சைப்படிதான் வந்து நடக்குது. இது வந்து நாரத முனிவர் சில வியாசதேவருக்கு வந்து சொல்லும் போது சொல்லுவாங்க, பகவானுடைய பரம விருப்பப்படி பகவான் இங்கே இதை வந்து படைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. இப்ப இந்த பிரபஞ்சம் வந்து படைக்கப்பட்டது. இப்ப எல்லா உயிர்வாளிகளும் வந்து இங்கே வந்து படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி வந்து சொல்லப்படுது. அப்ப இதை அழிக்கணும்னு பகவான் சொல்ல நினைக்கும் போது இப்ப எல்லாமே வந்து அழிஞ்சிடும். பகவான் இப்ப வந்து இப்போ நினைச்சாங்கன்னா இப்போ ஒரு நொடியில் எல்லாமே வந்து அழிந்து விடும். இப்ப அதுதான் வந்து சொல்லப்படுது. எல்லாமே பகவானுடைய விருப்பப்படிதான் நடக்குது. எல்லா காரணங்களுக்கும் மூல காரணம் பகவான் தான் இல்லை. இப்ப பார்த்தோம் சர்வ காரண காரணம் பகவான் தான். அதுக்கப்புறம் வந்து இதுல ஜன ஆன்மீக உலகங்கள் அனைத்திற்கும் மூலம் நானே, அங்கேயும் பகவான் வந்து சொல்லிட்டாங்க நான் தான் மூலம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பூரண உண்மை யாருன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் அப்படின்னு சொல்லி. அப்ப எல்லாமே பகவானுக்கு அறியாதது எதுவுமே இல்லை, ஏன்னா எல்லாமே பகவானுக்கு தெரியும். இதுக்கு சில பிரபுபாதர் வந்து ஒரு உதாரணம் வந்து கொடுக்குறாங்க. எப்படின்னா ஒரு இது வீடு கட்டுறாங்க இல்லையா, ஒரு கட்டிட தலைமை அதிகாரி இருக்காங்க. இப்ப அவங்களுக்கு என்னன்னா எல்லாமே தெரியும் இல்லையா. அந்த வீட்டுல வந்து அந்த மூளை முடுக்கெல்லாம் எந்த மாதிரி வந்து கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஆணையின் கீழ் இயங்குவதனால எல்லாமே வந்து தெரியும். அதே மாதிரிதான் எல்லாத்துக்கும் மூலம், ஆன்மீகத்திற்கும் ஜடத்திற்கும் பகவானே மூலம் என்பதால் எல்லாமே பகவானுக்கு தெரியும் இல்லையா. இப்ப இந்த உதாரணம் வந்து நம்ம பார்த்திருக்கோம். எப்படின்னா இந்த உதாரணத்தின் மூலமாக நல்லா புரியும். இப்ப சூரியன் இல்லையா, சூரியன் ஒரே ஒரு சூரியன் தான். ஆனா என்ன, சூரிய ஒளி எல்லா இடத்துலயும் வந்து பரவி இருக்கு இல்லையா. அப்ப அதே மாதிரி சூரியன் புகாத இடம் எங்குமே இல்லை இல்லையா. நம்ம செய்யும் செயலுக்கு பகலில் சூரியன் சாட்சி, இரவில் வந்து நிலவு சாட்சி இல்லையா. சில பேர் நினைப்பாங்க நான் செய்யறது வந்து யாருமே என்ன பார்க்கல, நான் செய்யற தவறு வந்து யாருமே பார்க்கல அப்படின்னு சொல்லி. இல்ல, பகலில் வந்து
சூரியன் சாட்சி, இரவில் நிலவு சாட்சி, அப்புறம் 33 கோடி தேவர்கள் சாட்சியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்முடைய இருதயத்தில் உள்ளேயே எல்லாருக்குள்ளேயும் பரமாத்மாவாகவே வந்து இருக்காங்க. நம்ம மனசுக்குள்ள நினைக்கிறது நம்மளை விட பகவானுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். யாரிடம் மறைத்தாலும் பகவானிடம் நாம் மறைக்க முடியாது. அதுதான். அப்ப எல்லாவற்றையும் பகவான் அறிந்துள்ளார். பகவானுக்கு தெரியாதது எதுவும் இல்லை. கட்டிட அதிகாரி எப்படி வந்து எல்லாமே வந்து அவங்களுக்கு தெரியுதோ அதே மாதிரிதான் இது. இப்ப பகவானுக்கு அப்பால் எதுவுமே வந்து கிடையாது. பகவான் தான் பூரண சுதந்திரமானவராக அவர் எது வேணாலும் நினைப்பது வந்து செய்ய முடியும். ஆனா நமக்கு வந்து ஒரே ஒரு சுதந்திரம் தான். இப்ப அந்த சுதந்திரத்து வரைக்கும் நம்ம வந்து செயல்பட முடியும். இப்ப இதுதான் பகவானுக்கும் நமக்கும் உள்ள ஒரு மிகப்பெரிய வித்தியாசம். இது ஒரு உதாரணத்தோடு சொல்லும் போது புரியும். இப்ப வந்து பார்த்தோம்னா இப்ப வந்து கடல் இருக்கு இல்லையா? இப்ப கடல் வந்து இவ்வளவு பெருசா இருக்கு. ஆனா அந்த கடல்ல இருந்து ஒரு துளி நீர் எடுத்தாலும் இப்ப அதுவும் வந்து என்னாகும்? உப்பு கரிக்கும் இல்லையா? அந்த கடல் நீரும் உப்பு கரிக்கும் இல்லையா? ஒரு துளி எடுத்தாலும் ரெண்டுமே ஒண்ணுதான். இப்ப ஆனா இருந்தாலும் என்னது? கடல் அளவு வந்து ரொம்ப பெருசு. ஆனா அந்த ஒரு துளி நீர் எடுத்தாலும் அதுவும் தன்மையில் ஒன்றாக இருக்கு. ஆனா அளவில் வந்து வேறு. இப்ப அதே மாதிரிதான் பகவான் வந்து கடல் அளவுக்கு. பகவான் வந்து விபு. நாம வந்து அந்த கடல்ல இருந்து எப்படி ஒரு துளி எடுத்தோமோ அந்த மாதிரிதான் நாம. வந்து பகவானுக்கும் நமக்கும் ஒற்றுமை இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, ஒண்ணு அப்படின்னு சொல்றோம்னா தன்மையில் ஒன்று. நாம் பகவானும் ஆன்மீகமயமானவர், நாமளும் ஆன்மீகமயமானவர்கள் இல்லையா? பகவான் பரமாத்மா, நாம் வந்து ஜீவாத்மா. ஆனா அளவில் வந்து ரொம்ப வித்தியாசம் இருக்கு இல்லையா? பகவான் வந்து விபு, நாம வந்து அணு. இன்னொரு உதாரணம் சொன்னாலும் இன்னும் நல்லா புரிஞ்சுக்கலாம். இப்ப நெருப்பு இருக்கு இல்லையா? நல்ல நெருப்பு வந்து எரியும் போதும் என்ன ஆகுதுன்னா, இப்ப அந்த மிகப்பெரிய நெருப்பு எரியுது, அது பகவான் மாதிரி. இப்ப அந்த நெருப்பிலிருந்து ஒரு சிறிய தீப்பொறிகள் நிறைய வரும் இல்லையா? இப்ப அந்த தீப்பொறிகள் எல்லாமே வந்து பார்த்தோம்னா நெருப்போடு சேர்ந்து இருக்கும்போது அந்த தீப்பொறிக்கு வந்து அந்த எரிக்கும் தன்மை இருக்கு. ஆனா அந்த தீப்பொறி வந்து பார்த்தோம்னா நெருப்பிலிருந்து வெளியே வந்து தனியா விழுந்துருச்சு அப்படின்னாக்கா அது என்ன ஆகும்? மதிப்பு இல்லை. அது என்ன? அணைஞ்சு போயிடும். இப்ப அதே மாதிரிதான் நம்ம பகவானோடு கனெக்ட் பண்ணி இருக்கும் போது நமக்கு வேல்யூ, இல்லாத போது என்ன ஆகுதுன்னா நமக்கு எந்த பயனும் இல்லை. இதுக்கு எப்படி எப்படி சொல்லலாம்னா, இப்ப வந்து பாக்குறோம் இல்லையா? நமக்கு நிறைய புகழ் இருக்கு, நிறைய செல்வங்கள் இருக்கு இல்லையா? நிறைய அறிவு இருக்கு, எனக்கு அது இருக்கு இது இருக்கு, நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அது சொல்றது எல்லாமே எப்படின்னா பூஜ்ஜியம் 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 சொல்லிக்கிட்டே போகலாம் இல்லையா? பூஜ்ஜியத்திற்கு ஏதாவது மதிப்பு இருக்கா அப்படின்னாக்கா இல்லை இல்லையா? அப்ப அந்த பூஜ்ஜியத்துக்கு முன்னாடி நம்பர் 1 ஒன்று அப்படின்னு சொல்லி சேர்க்கும் போதுதான் அந்த பூஜ்ஜியத்திற்கே மதிப்பு இருக்கு. அதே மாதிரிதான் அந்த ஒன்று வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இல்லையா? பகவானோட நம்ம செய்யற அந்த எந்த ஒரு செயலும் பகவானோட தொடர்பு படுத்தும் போதுதான் நமக்கு வந்து அந்த மதிப்பு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் இல்லையா, முதல் ஜீவனான பிரம்மா ஹிருதயே ஆதிக்க வகை இல்லையா? ஆதியில் பிரம்மாவின் இதயத்தில் வேத ஞானத்தை, வேத அறிவை புகட்டியவர் அவரே ஆவார் இல்லையா? ஆனா முதல் உயிர்வாளி. இது வந்து விளக்கமா வந்து ஸ்ரீமத் பாகவதத்துல வந்து வரும், 2வது காண்டத்தில் வரும்னு நினைக்கிறேன். இப்ப என்னன்னா, பிரம்மதேவர் வந்தும் பகவான் வந்து படைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க இதுல பகவத்கீதையில வந்து பார்த்திருந்தா அது தெரியும் இல்லையா? ஒரு விஷ்ணு வந்து படுத்திருப்பாங்க. அந்த விஷ்ணுவுடைய அது வந்து என்னன்னா கார்ணோர்தக சாய் விஷ்ணு. கார்ணோர்தக சாய் விஷ்ணு வந்து காரணக்கடலில் வந்து படுத்திருக்கிறார் இல்லையா? அவங்களுடைய மகிர் துவாரத்தின் வழியாக வந்து நிறைய பிரபஞ்சங்கள் வந்து வெளியே வருது. இப்ப அந்த பிரபஞ்சத்திற்கு எல்லாமே வெளியே வந்தும் எந்த பிரபஞ்சமும் இயக்கத்திற்கு வரவில்லை. இப்ப அதுக்கப்புறம் வந்து பகவான் வந்து அந்த ஒவ்வொரு பிரபஞ்சத்திற்குள்ளும் கர்ப்போதகசாயி விஷ்ணுவாக நுழைகின்றார். இப்ப கர்ப்போதகசாயி விஷ்ணுவாக உள்ளே நுழைந்த பிறகுதான் எல்லா பிரபஞ்சமும் இயக்கத்துக்கு வந்து வருது. அப்ப வந்து என்ன ஆகுது? அப்ப கர்ப்போதகசாயி விஷ்ணுவின் நாபி கமலத்தின் மூலமாக தான் வந்து என்ன ஆகுதுன்னா பிரம்மா வந்து பிறக்கின்றார், பிரம்மா தோன்றுகிறார் இல்லையா? அப்ப வந்து பிரம்மா இப்ப அதுல வந்த பிறகு பிரம்மா வந்து பாக்குறாங்க. அப்ப அந்த தாமரையில வந்து பிரம்மதேவர் வந்து இருக்காங்க இல்லையா? பாருங்களேன், யாருமே இல்லை, முதல் உயிர்வாளி பிரம்மதேவர் மட்டும்தான். சுத்தியில வந்து பாக்குறாங்க, யாருமே இல்லை. அப்ப வந்து சுத்தி பார்க்கும் போது அவங்க 4 பக்கம் பார்க்கும்போது 4 தலை வந்து அவங்களுக்கு வருது. அதுக்கப்புறம் சுத்தியில பார்க்கும்போது எல்லா பக்கமும் இருட்டா இருக்கு. கொஞ்ச நேரம் ஆக ஆக பிரம்மாவுக்கே வந்து பயம் வந்துருச்சு. நாம யாரு, நான் எங்க இருந்து வந்தேன், நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்து பிரம்மதேவருக்கே தெரியல, அவங்க பேரு என்னன்னே தெரியல. அப்ப வந்து பிரம்மதேவர் வந்து யோசிக்கிறாங்க,
இப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, சரி நம்ம எந்த வழியா வந்தோமோ அந்த வழியாவே வந்து போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த தண்டின் வழியாகவே வந்து இறங்கி போறாங்க. அங்க வந்து அவங்க இறங்கி போகும்போது போய் பாக்குறாங்க, அங்க பகவான் விஷ்ணு அங்க வந்து படுத்திருக்காங்க. காரணத கசாயி விஷ்ணு அங்க இருக்காங்க. ஆனா வந்து என்ன ஆகுது, பிரம்மதேவரால பார்க்க முடியல. அதுதான் என்னன்னா, நம்ம வந்து அந்த தூய்மை அடையாத நிலையில் வந்து பகவான் நம்ம முன்னாடி வரும்போது நம்ம கண்களுக்கு தெரியல. பிரம்மதேவருக்கு மேல பார்க்க முடியல. இப்ப வந்து அவங்க வந்து சரி நம்ம வந்து திரும்ப நம்ம இடத்துக்கே போயிடலாம்னு சொல்லி அவங்க திரும்ப ஏறி போகும்போதுதான் அவங்களுக்கு வந்து 2 வார்த்தை வந்து கேக்குது. தா பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வந்து ஓகே நான் வந்து தவம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்து தெரியுது அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்கன்னா தவம் பண்றாங்க. பல கோடி வருடங்கள் தேவ ஆண்டுகள் தவம் பண்ண பிறகு அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரியுது, ஓ நான் பிரம்மதேவர், நான் படைப்பு தொழிலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து பகவான் கிருஷ்ணரை வந்து அவங்க வந்து நேரடியா பாக்குறாங்க. அவங்களுடைய கண்களால் பார்த்த பிறகுதான் வந்து பிரம்ம சம்ஹிதை வந்து பாடுறாங்க. இப்ப அதுலதான் வந்து முதல் ஸ்லோகம் ஈஸ்வர பரம கிருஷ்ணா, அந்த ஸ்லோகம் வந்து முதல் ஸ்லோகம் வந்து வருது. இப்ப வந்து பகவான் கிருஷ்ணரை பற்றிய அந்த இது தத்துவங்கள் முழுக்க முழுக்க பிரம்ம சம்ஹிதையில் வந்து வந்து பாடியிருக்காங்க பிரம்மதேவர் வந்து. அதுல நீங்க படிச்சீங்கன்னா வந்து தெரியும் பிரம்ம சம்ஹிதையில. இப்ப இந்த மாதிரி இப்ப அதுக்கப்புறம் வந்து என்னன்னா, இப்ப பிரம்மதேவர் இல்லையா, அதுக்கப்புறம் எல்லா உயிர்வாளிகளையும் பிரம்மதேவர் படைக்கின்றார். இப்ப இந்த மாதிரி அப்ப வந்து என்னன்னா, சரி முதல் உயிர்வாளி பிரம்மதேவர் அப்படின்னு சொல்லும் போதும் அப்ப வந்து யாரு வந்து அவங்களுக்கு வந்து வேத ஞானத்தை வந்து சொல்றது அப்படின்னு சொல்லும் போதும் அப்போ பகவான் தான் வந்து பிரம்மாவுடைய இருதயத்தில் எல்லா வேத ஞானத்தையும் வந்து சொல்கிறார். பார்த்தா இங்க சொல்லப்பட்டிருக்கு, பிரம்மா ஹிருதய ஆதிக்கவைய, பிரம்மாவின் இதயத்தில், அதான் முதல் ஜீவனான பிரம்மாவின் இதயத்தில் ஆதியில் வேத அறிவை புகட்டியவர் அவரே ஆவார் அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது. இப்ப அதுக்கப்புறம் பிரம்மதேவர் வந்து வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ஹேண்ட் ஷேக் பண்றாங்களாம். அதுல சொல்லப்பட்டிருக்கு, அந்த மாதிரிதான் வந்து விளக்கப்பட்டிருக்கும். அதுல பகவான் வந்தும் கை குலுக்கி சரி நீங்க வந்து உங்களுடைய படைப்பு தொழிலை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பகவான் வந்து பிரம்மதேவரை உற்சாகப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப அழகான அந்த விளக்கங்கள் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் என்னன்னா 4வது காண்டம் நினைக்கிறேன், கரெக்டா எனக்கு தெரியல. இப்ப அதுல வந்து பகவான் எப்படி அந்த இந்த இது எல்லாமே பிரபஞ்சங்கள் எல்லாமே வந்து எப்படி படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி வந்து சொல்லப்பட்டிருக்கு. நம்ம விஸ்வரூபம் வந்து அந்த ஒரு காட்சி தான், அந்த ஒரு தரிசனம் தான் வந்து அர்ஜுனனுக்கு வந்து காட்டுறாங்க. அதனுடைய விளக்கம் வந்து விரிவாக ஸ்ரீமத் பாகவதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப அதுல வந்து பகவான் வந்து விரும்புகிறார், இங்க சொல்லப்பட்டிருக்கு எப்படி எல்லாமே பகவானுடைய விருப்பப்படிதான் படைக்கப்படுது அப்படின்னு சொல்லி. அப்ப வந்து ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் வந்து என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு தேவர் ஒவ்வொரு அதிபதி இருக்காங்க. இப்ப நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கும் ஒரு அதிபதி இருக்காங்க. இல்ல அப்படின்னாக்க நம்மளால பார்க்க முடியாது. அதுதான் இப்ப நாம வந்து கை அசைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும் போதும் அதுக்கும் ஒரு அதிபதி இருக்காங்க. அவங்களுடைய அனுமதி இல்லைன்னா நம்மளால அசைக்கவும் முடியாது. இந்த மாதிரி நம்ம செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் வந்தும் ஒவ்வொரு அதிபதி இருக்காங்க. நம்ம மூச்சு விடணும் அப்படின்னாக்கா அஸ்வினி குமாரர்கள் அதுக்கு வந்து அவங்களுக்கு பொறுப்பு. இப்ப இந்த மாதிரி பகவான் வந்து இந்த மாதிரி எல்லா உறுப்புகளும் வந்து பகவான் பார்க்கணும்னு நினைக்கும் போது அந்த அதிபதி வந்து அவங்களுக்குள்ள வந்து போறாங்களாமா. இது எல்லாமே ரொம்ப அழகா வந்து விளக்கப்பட்டிருக்கு. ஆனா எல்லாமே வந்து பாருங்களேன், இயக்கத்துக்கு உள்ள போன பிறகும் எதுவுமே இயக்கத்திற்கு வரவில்லை. எல்லா அதிபதியும் வந்து உள்ள போயிட்டாங்க. ஆனா இருந்தாலும் எதுவுமே இயக்கத்துக்கு வரவில்லை. ஏன் வரலை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த உணர்வு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பகவான் உள்ளே சென்ற பிறகுதான் வந்து அந்த இயக்கத்திற்கு வருது அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா வந்து விளக்கப்பட்டிருக்கும். அது நம்ம வருமகப்புல வந்து பார்க்கலாம். இது அதுக்கப்புறம் நெருப்பினில் காணப்படும் நீராகவும் நீர்மேல் காணப்படும் நிலமாகவும் தோற்றம் அளிக்கும் மாயாஜாலத்தினால் ஒருவன் குழப்பம் அடைவதை போல் ஸ்ரீ கிருஷ்ணரால் பெரும் முனிவர்களும் தேவர்களும் கூட மாயையால் புகுத்தப்படுகின்றனர் இல்லையா. அப்ப இதுல வந்து பார்க்கும்போதும் இந்த இப்ப நம்ம பார்க்கின்ற எல்லா தோற்றங்களும் வந்து மாய தோற்றங்கள் எல்லாமே வந்து நம்ம வந்து தற்காலிகமாக இருக்கு. ஆனா வந்து மாயாவாதிகள் வந்து எப்படி நினைக்கிறாங்க, இது எல்லாமே மாயை தோற்றங்கள், எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பக்தர்கள் வந்து அப்படி சொல்லல. ஏன்னா எல்லாமே பகவானுடைய படைப்புனால உண்மையானதுதான். ஆனா இருந்தாலும் வந்து எல்லாமே வந்து தற்காலிகமானது, எதுக்குமே நிரந்தரமான இருப்பு இல்லை அப்படின்னு சொல்லி வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா இருந்தாலும் நம்ம வந்து மாயையுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறவங்க வந்து எப்படி பாக்குறாங்கன்னா இதுதான் நிஜம் இல்லையா. இது எனக்கு முன்னாடி இருக்கிறவங்க வந்து இறந்தார்கள்
இல்லையா? நாமளும் நிறைய பேர் நிறைய பேர் இறக்கிறவர்களையும் பார்க்கின்றோம். ஆனா இருந்தாலும் என்ன ஆகுதுன்னா, நான் என்றுமே நிரந்தரமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி மாயையின் மூலமாக நம்மை வந்து நினைக்க வைக்கின்றது இல்லையா? ஏன்னா வந்து காலம் வந்து ஒவ்வொரு செகண்ட் வந்து நம்ம விளங்கி கொண்டிருக்கிறது, ஒவ்வொரு நொடியும் இல்லையா? இப்ப வந்து பார்த்தோம்னா நேரம் வந்து 7:44 இல்லையா? 7:43 வரைக்கும் முடிந்தது இல்லையா? இனி வராது. 7:43 வரணும் அப்படின்னாலும் முடியாது. 7:45 ஆயிடுச்சு. 7:44 வரனாலும் வராது இல்லையா? முடிந்தது. ஆனா ஒவ்வொரு நொடியும் வந்து கால ரூபமாக பகவான் வந்து எல்லாமே விளங்கி கொண்டு இருக்கிறார். ஆனால் அது என்ன ஆகுதுன்னா, இந்த மாயையின் தாக்கத்தினால் நம்மளால் வந்து புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனா இப்ப நம்ம பார்க்கின்ற தோற்றம் வந்து பார்த்தோம்னா நிஜமானதாக நமக்கு தோன்றுகிறது. அதற்கு காரணம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லப்படுது. எப்படி? இந்த ஜட இயற்கையின் முக்குணங்களின் பிரதிபலன்களால் இல்லையா? சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம், இந்த 3 குணங்களின் மூலமாக வந்து தற்காலிகமாக தான் இங்க எப்படி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. இயற்கையின் முக்குண பிரதிபலன்களால் தற்காலிகமாக தோற்றுவிக்கப்பட்டுள்ள ஜட பிரபஞ்சங்கள் பொய்யானவை ஆயினும் அவை உண்மையாகவே காட்சி அளிப்பதற்கு உரிய ஒரே காரண பொருளும் அவரே ஆவார் இல்லையா? இது நிரந்தரம் கிடையாது. இது எப்படி உருமாற்றம் அடைந்து கொண்டே இருக்கும் இல்லையா? நான் வந்து ஒரு இடம் பாக்குறோம்னாலும் 5 வருடத்திற்கு முன்னாடி பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கும் இல்லையா? அதுக்கப்புறம் 10 வருடத்திற்கு முன்னாடி பார்த்தோம்னா வேற மாதிரி இருக்கும் இல்லையா? அப்ப வந்து தாண்டி பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கும். இன்னொரு உதாரணம் பார்த்தோம். இப்ப பாருங்க, நாமளே இருக்கோம் இல்லையா? நாம எப்படி வளர்றோம் அப்படின்னு சொல்லி நம்மளாலேயே வந்து தெரிந்து கொள்ள முடியாது இல்லையா? நம்ம சிறு வயதா இருந்தோம் இல்லையா? சிறு வயதுல வந்து நம்முடைய புகைப்படம் வந்து எடுத்து பார்க்கும்போதும் நான் எப்படி வளர்ந்தேன் இல்லையா? அப்ப இருக்கிறதுக்கு இப்ப இருக்கிறதுக்கு நமக்கு நிறைய உருமாற்றம். திரும்ப அந்த ஒரு நிலை நமக்கு வராது இல்லையா? நாம எப்படி வளர்ந்தோம் அப்படின்னு சொல்லி நமக்கே வந்து தெரியாது இல்லையா? இதுதான் காரணம். இது உண்மையாக அப்படியே வந்து தெரியுது. இப்ப இதுதான் பகவானுடைய ஒரு சக்தி இல்லையா? பார்க்கும்போது பாருங்களேன், எத்தனையோ எல்லாமே மனிதர்கள் தான் இல்லையா? எல்லாருக்குமே ஒரே மாதிரி 2 காது, ஒரு மூக்கு, ஒரு வாய், 2 காது இருக்கு. ஆனா இருந்தாலும் பாருங்களேன், எல்லாருடைய முகங்களும் வேற வேற மாதிரி இருக்கு. இது எப்படி சாத்தியம் இல்லையா? பகவானுக்கு மட்டும்தான் இது சாத்தியம் இல்லையா? நம்மளால வந்து அது முடியாது இது. அதுக்கப்புறம் எனவே ஜட உலக மாயைகளில் இருந்து நிரந்தரமாக விடுபட்டுள்ள பரலோகத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நித்திய வாசம் புரிகின்றார் இல்லையா? ஏன்னா இந்த எல்லா உலகமும், இந்த மாயையான உலகமும் படைத்ததும் பகவான் தான். ஆனால் இதிலிருந்து பகவான் என்றென்றுமே விலகி இருக்கிறார். அதான் வந்து சொல்லப்படுது. அப்ப அவரே பூரண உண்மை ஆதலால் அவரை நான் தியானிக்கின்றேன் இல்லையா? கிருஷ்ணர் தான் முழு முதற் கடவுள், அவர்தான் பூரண உண்மை அப்படின்னு சொல்லி வந்து இந்த ஸ்லோகத்துல வந்து சொல்லப்படுது. முதல் ஸ்லோகம் தான் ரொம்ப பெரிய ஸ்லோகம். அடுத்த ஸ்லோகம் கொஞ்சம் பெருசா இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்னதா இருக்கும் ஸ்லோகங்கள் எல்லாமே வந்து. இதுல பார்க்கும்போது ஸ்ரீமத் பாகவதத்துல பகவான் கிருஷ்ணரை பற்றின அந்த விளக்கம் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இப்ப அதெல்லாம் எப்படின்னா வந்து இந்த கதை வந்து சில பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம் இல்லையா? இந்த முனிவர்களுக்கு எல்லாம் இங்க சொல்லியிருக்காங்க இல்லையா? எப்படி இந்த முனிவர்களும் வந்து குழப்பம் அடைகிறார்கள் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லப்பட்டிருக்கு. இங்க எந்த லைன்ல வருது? இல்லையா? ஜட நெருப்பினுள் காணப்படும் நீராகவும் நீர்மேல் காணப்படும் நிலமாகவும் தோற்றமளிக்கும் மாயாஜாலத்தினால் ஒருவன் குழப்பம் அடைவதை போல் ஸ்ரீ கிருஷ்ணரால் பெரும் தேவர்களும் முனிவர்களும் கூட மாயையால் புகுத்தப்படுகின்றனர் அப்படின்னு சொல்லி இல்லையா? இப்ப இதே மாதிரிதான் இப்ப தேவர்களும் வந்து அந்த ஒரு குழப்ப நிலை இல்லையா? நீங்க இதுல பார்த்திருப்பீங்க, பகவான் கோவர்தன மலை தூக்கும் போதும் இந்திரனுக்கு வந்து அந்த ஒரு அகங்காரம் வந்து வருது இல்லையா? அப்ப அந்த ஒரு லீலை வரும்போது நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் பிரம்மதேவருக்கே அந்த குழப்ப நிலை பாருங்க. முதல் உயிர்வாளி பிரம்மதேவர் தான் நம்ம எல்லாரையும் வந்து படைக்கின்றார். அவரே குழப்ப நிலைக்கு வந்து ஆளாகின்றார். எப்படி கிருஷ்ணர் வந்து எப்படி இங்க ஒரு சிறு பாலகனாக விருந்தாவனத்துல வந்து ஏன் வந்து ஒரு கிராமத்துல வந்து ஏன் விளையாடணும்? ஏன்னா பிரம்மதேவர் பிரார்த்தனை செய்துதான் பகவான் இங்க வருகிறார். அதுவும் பிரம்மதேவருக்கே மறந்து போகுது இல்லையா? அந்த ஒரு நிலை. அதுக்கப்புறம் முனிவர்களுக்கும் ஒரு சந்தேகம், யாரு முழுமுதற் கடவுளாக இருக்க முடியும்? பிரம்மாவா, சிவபெருமானா, விஷ்ணுவா அப்படின்னு சொல்லி எல்லா முனிவர்களுக்கும் ஒரு சந்தேகம் வந்து ஏற்படுது. இப்ப அந்த சந்தேகத்தை தீர்ப்பதற்காக வந்து சரி யாரை அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் போதும் பிருக்கு முனிவர் அவர்களை வந்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி வந்து அவங்களை வந்து அந்த முனிவரை வந்து தேர்ந்தெடுக்கிறார்கள். சரி, இப்ப முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லி எப்படி தேர்ந்தெடுக்கிறதுன்னு சொல்லும் போது
சரி, யாருக்கு வந்து கோபம் வரலையோ, யாரால வந்து கோபத்தை கட்டுப்படுத்த முடிந்ததோ அவங்கதான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லி வந்து அவங்க முடிவு செய்து பிருகு முனிவரை வந்து அனுப்புகிறார்கள். அப்ப வந்து அங்க போறாங்க. பிருகு முனிவர் முதல்ல வந்து என்ன பண்றாங்கன்னா பிரம்மதேவரிடம் வந்து போறாங்க. ஏன்னா பிரம்மதேவர் தான் எல்லா உயிர்வாளிகளையும் படைக்கின்றார். அப்ப பார்க்கும்போதும் பிரம்மதேவருடைய புதல்வர் தான் பிருகு முனிவர். அப்ப வந்து பார்க்கும்போதும் அப்ப வந்து என்னுடைய மகன் வருகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ரொம்ப ஆர்வமாக அணைக்க வந்து போறாங்க. ஆனா வந்து பிருகு முனி வந்து ரொம்ப கோபப்படுறாங்க. இப்ப அது பட்ட உடனே பிரம்மதேவருக்கு கோபம் வந்துருச்சு. நான் வந்து ஒரு தந்தை மகனை வந்து அரவணைக்க வரும்போது நீ வந்து என்னை வந்து உதாசீனப்படுத்துகிற அப்படின்னு சொல்லி பிரம்மதேவருக்கு கோபம் வருது. இப்ப வந்த உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஓகே என்னுடைய மகன், நான் கோபப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி கட்டுப்படுத்திக்கிறாங்க. அப்ப வந்து தெரியுது, ஓகே இவங்க முழுமுதற் கடவுளாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து சிவபெருமானை வந்து அங்க போறாங்க சந்திக்க, இல்லையா? அப்ப வந்து சிவபெருமான் கூட பிரம்மதேவருடைய நெற்றியிலிருந்து கோபத்தில் இருந்து நெற்றியிலிருந்து பிறந்தவர். இப்ப அதனால வந்து அவங்க பிருகு முனிவரை பார்க்கும்போது அவங்களுடைய சகோதர அந்த ஒரு உறவு நிலையிலிருந்து வர்றாங்க. இப்ப அந்த மாதிரி பார்க்கும்போது இப்ப சிவபெருமான் இப்ப அவங்களையும் வந்து பார்க்க போகும்போது, ஓ என்னுடைய சகோதரர் வருகிறாரே அப்படின்னு சொல்லி இப்ப அவங்களையும் வந்து அவங்க வந்து வரவேற்று அரவணைக்கு போகும்போதும் பிருகு முனிவர் வந்து அங்கேயும் வந்து அவங்களை வந்து அலட்சியப்படுத்த உடனே வந்து சிவபெருமானுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. இப்ப அதுக்கப்புறம் வந்து சதி தேவி வந்து பார்வதி தேவி வந்து அவங்களை வந்து சமாதானப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் சமாதானம் அடைகிறாங்க. அப்ப வந்து ஓகே இவங்களும் வந்து முழுமுதற் கடவுள் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து பகவான் விஷ்ணுவை சந்திக்க அங்க போறாங்க. இப்ப அங்க போகும்போது என்னன்னா, என்ன எல்லாருடைய இருதயத்திலும் பகவான் இருக்காங்க இல்லையா? அப்ப வந்து நடக்க போறது எல்லாமே பகவானுக்கு தெரியும். ஆனா இருந்தாலும் என்ன பண்றாங்கன்னா, பிருகு முனிவர் வர்றத பார்த்துட்டு பகவான் வேணும்னே வந்து படுத்திருக்காங்க, கண்ணு திறக்கவே இல்லை. அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து அங்க பிருகு முனிவர் உள்ள போறாங்க. பகவான் விஷ்ணு எதுவுமே கண்டுக்காம அப்படியே வந்து படுத்திருக்காங்க. பிருகு முனிவருக்கு கோபம் வந்துருச்சு. நான் ஒரு முனிவர் இங்க வர்றேன், எனக்கு எந்த மரியாதையும் இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்கன்னா உடனே பகவான் விஷ்ணுடைய மார்பில் வந்து உதைக்கிறதுக்காக அவங்க காலையே வந்து தூக்குறாங்க. அப்ப வந்து என்னன்னா டக்குனு அப்பதான் பகவான் விஷ்ணு வந்து கண்களை திறந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய பாதங்களை வந்து வந்து அவங்க எடுத்து கீழே வைத்து அதுக்கப்புறம் பகவான் விஷ்ணு எந்திரிச்சு சொல்றாங்க, ஐயோ என்னுடைய மார்பு வந்து ரொம்ப வந்து எப்படி கடினமாக இருக்கு, உங்களுடைய பாதங்கள் வந்து தாமரை பூ மாதிரி மென்மையாக இருக்கே, உங்களது பாதங்கள் ஏதோ வந்து என்னுடைய மார்பிப்பட்டு ஏதோ காயம் அடைஞ்சிருச்சோ, நான் வேணா வந்து மசாஜ் பண்ணி விடவா அப்படின்னு சொல்லி வந்து ரொம்ப பணிவா பேசின உடனே வந்து இந்த மாதிரி வந்து பேசுறத பார்த்த உடனே வந்து பிருகு முனிவருக்கே ரொம்ப ஆச்சரியமாகுது இது. அப்ப வந்து சொல்றாங்க, பகவான் விஷ்ணு சொல்றாங்க, பாருங்க நீங்க வந்து நீங்க முனிவர்கள் இல்லையா, நீங்க பகவான் பற்றின விஷயங்களை வந்து எல்லா இடத்துலயும் வந்து நீங்க சொல்றீங்க இல்லையா, எல்லா புனித ஸ்தலங்களையும் வந்து நீங்க இந்த எல்லா இடத்துலயும் வந்து போயிட்டு வர்றீங்க. அதனால நீங்க என்னுடைய இருப்பிடத்திற்கு வந்ததுனால என்னுடைய இருப்பிடம் வந்து புனிதம் அடைஞ்சிருச்சு. பாருங்களேன் பகவான் எப்படி பேசுறாங்க. ஏன்னா பகவானுடைய பேச்சு எப்படி இருக்குமோ மதுரமாக இருக்கும் இல்லையா, அந்த பாட்டி வரும் அதரம் மதுரம் அப்படின்னு சொல்லி எல்லாமே இனிமையாக இருக்கும் பகவானுடைய பேச்சு. ஏன்னா நம்மளால புரிந்து கொள்ளவே முடியாதாமா இல்லையா. முக்கியந்தி சூரையக அதை இங்க சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஒரு வார்த்தை தான் வந்து இங்க முனிவர்கள் கூட வந்து இது பண்ணி போறாங்க. முக்கியந்தி சூரையக என்ன பேசுறாங்கன்னே தெரியாதாமா பகவான் பேசுறது. ஏன்னா பகவான் பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் வந்து பலவித உள்நோக்க அர்த்தங்கள் வந்து இருக்கும். இது அந்த மாதிரி வந்து பகவான் வந்து பேசுறாங்க. இதை பார்த்த உடனே அப்புறம் தான் வந்து தெரியுது. அப்ப பகவான் வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய ஆசனத்திலேயே உட்கார வைத்து மரியாதை வந்து கொடுக்குறாங்க. இப்ப அதை பார்த்த உடனே அப்பதான் தெரியுது பிருகு முனிவருக்கு கிருஷ்ணர் தான், இவங்க தான் முழுமுதற் கடவுளாக வந்து இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி வந்து அங்கே சொல்றாங்க. இது இப்ப இதே வந்து இன்னொரு கதை என்னன்னா, இப்ப வந்து இதுல பகவான் கிருஷ்ணர் வந்து துவாரகையில் அரசராக இருக்கும் போதும் அப்ப வந்து ஒரு பிராமணர் அங்க வந்து என்ன பண்றாங்கன்னா அரசரை வந்து ஒவ்வொரு தடவையும் அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா பிராமணனுடைய குழந்தை வந்து பிறக்குது, பிறந்த உடனேயே வந்து குழந்தை இறந்து போயிருது. திரும்பவும் இதே மாதிரி நடக்குது. இதே மாதிரி 9 தடவை வந்து நடக்குது. குழந்தை பிறக்குது இறந்து போயிருது, திரும்பவும் 2வது தடவை குழந்தை பிறக்குது இறந்து போயிருது. இப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் குழந்தை இறக்கும் போதும் அந்த பிராமணர் வந்து துவாரகையில் அரசராக இருக்கிற பகவான் கிருஷ்ணரிடம் வந்து திரும்ப திரும்ப வந்து அவங்க வந்து சொல்றாங்க பிராமணர். ஏன்னா பகவான் வந்து கோபிராமண இதாயிடுச்சு, பிராமணர்களுக்கும் பசுக்களுக்கும்
பாதுகாப்பு அளிப்பவர். ஆனா பகவான் எந்த வார்த்தையும் பேசல. பிராமணர் நல்லா திட்டுறாங்க, திட்டிட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி 9 தடவைகள் வந்து நடக்குது. அதுக்கப்புறம் வந்து 9வது தடவை நான் வந்து நடக்கும்போது அப்ப வந்து இந்த மாதிரி பிராமணர் வந்து இந்த மாதிரி வந்து கிருஷ்ணரிடம் வந்து பேசும்போது பக்கத்துல எல்லாருமே நிக்கிறாங்க. அவங்களுடைய மகன்கள், பலராமர், அதுக்கப்புறம் அர்ஜுனன் கூட வந்து அங்க நிக்கிறாங்க. அப்ப அதை பார்த்துட்டு அப்ப இந்த மாதிரி பிராமணர் பேசும்போதும் என்னடா இந்த கிருஷ்ணரை வந்து இவ்வளவு கடுமையா பேசுறாங்களே அப்படின்னு சொல்லி யாருமே எதுவும் பேசல. ஆனா வந்து அர்ஜுனனுக்கு கோபம் வந்துருச்சு. அப்போ வந்து அந்த பிராமணரிடம் வந்து அர்ஜுனன் வந்து பேசும்போதும் என்ன, எதனால் நீ வந்து இங்க வந்து கோபப்படுறீங்க, எந்த ஒரு இது அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட வந்து அர்ஜுனன் வந்து பேசும்போதும் வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இந்த நடந்தது எல்லாமே வந்து சொல்றாங்க. இந்த மாதிரி என்னுடைய குழந்தை வந்து இறந்து போயிருச்சு, அரசியலிடம் வந்து நான் வந்து 9 தடவை, இப்போ 9வது தடவை வந்து சொல்கிறேன், எதுவுமே வந்து எதுவுமே பேசல அப்படின்னு சொல்லி சொல்லும் போதும் சரி நீங்க கவலைப்படாதீங்க, வந்து நான் வந்து அதை வந்து காப்பாற்றுகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த இது பிராமணர் வந்து சிரிக்கிறாங்க. ஏன்னா பகவான் கிருஷ்ணர் இருக்காங்க இல்லையா, அதுக்கப்புறம் பலராமர் இருக்காங்க, அப்புறம் அவங்களுடைய புதல்வர் அவங்க வந்து இருக்காங்க. அவங்களாலேயே முடியாதது உன்னால முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த பிராமணர் வந்து கேட்கும் போதும் அப்ப வந்து அர்ஜுனன் வந்து ரொம்ப இதா பேசுறாங்க, என்னுடைய காண்டீபம் வில் இல்லையா, இதை வைத்துதான் நான் குருஷேத்திர போர்க்காலத்தில் எனக்கு வெற்றி வந்து எனக்கு கிடைத்ததுன்னு சொல்லி ரொம்ப இதா பேசுறாங்க. கிருஷ்ணர் அங்கே இருக்காங்க, எதுவுமே பேசல. ஆனா வந்து அர்ஜுனன் இந்த மாதிரி பேசின உடனே வந்து உன்னால முடியுமா அப்படின்னு சொல்லி பிராமணர் வந்து கேட்கும் போதும் என்னால முடியும், இன்னொரு தடவை வந்து குழந்தை பிறக்கும் போது எனக்கு வந்து சொல்லுங்க, கண்டிப்பா வந்து நான் வந்து காப்பாற்றுகிறேன், இல்லைன்னா நான் வந்து தீயில் விழுந்து இறந்து போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே பிராமணர் வந்து சரி அப்படின்னு சொல்லி அவங்க ஒத்துக்கிட்டு பிராமணர் வந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த 10வது குழந்தை பிறப்பதற்கான அந்த ஒரு தருணம் வரும்போது அர்ஜுனனுக்கு வந்து அந்த செய்தி வந்து போகுது. இப்ப அர்ஜுனன் வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த குழந்தை பிறக்கும் சமயம் எல்லா பக்கமும் யாருமே உள்ள வராத மாதிரி அம்பின் மூலமாக பாதுகாப்பு வந்து கொடுக்குறாங்க. அப்ப வந்து அந்த மாதிரி இருக்கும் போதும் குழந்தை வந்து பிறக்கின்ற அந்த அழுகை சப்தம் கேட்குது, திடீர்னு குழந்தை இறந்துருச்சு. யாருமே உள்ள வரவில்லை, எதுவுமே செய்யல. இப்ப அந்த குழந்தை இறந்த உடனே வந்து அந்த பிராமணர் வந்து சொல்றாங்க இல்லையா, நீ காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்ல இல்லையா, இப்ப வந்து நீ இறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அப்ப அர்ஜுனன் வந்து எல்லா இடத்துலயும் வந்து போய் தேடுறாங்க. எங்க எங்க வந்து அந்த குழந்தை இருக்குமோ இந்த உலகம் முழுக்க எல்லா பக்கமும் வந்து போய் தேடுறாங்க. குழந்தையை வந்து பார்க்க முடியல, எங்கேயுமே கிடைக்கல. வந்து அர்ஜுனன் வந்து ரொம்ப வருத்தமா இங்க வந்து ஐயோ வந்து சொன்ன வாக்கை வந்து காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி இப்ப தீயில் விழுந்து இறக்குறதுக்காக போகும்போது இல்லையா பகவான் இப்படி பக்த வத்சலன் இல்லையா, பக்தர்களை காப்பதற்காக எப்பவுமே வந்து பகவான் வருவார் இல்லையா. இப்ப அர்ஜுனன் இல்லையா, அர்ஜுனன் வந்து பகவானுக்கு ரொம்ப பிரியமானவர். இப்ப உடனே பகவான் வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்களை காப்பாத்துறதுக்காக பகவான் அங்கே வர்றாங்க. இப்ப வந்து அங்க வந்த உடனே வந்து அந்த தீயில் பக்கத்திலேயே போகும்போதும் இப்ப வந்து பகவான் யாரோ என்னை வந்து தொடுறாங்களேன்னு சொல்லி பார்க்கும்போது பகவான் கிருஷ்ணர் இப்ப வந்து அவங்கள பார்த்த உடனே வந்து அர்ஜுனன் வந்து பாக்குறாங்க, கிருஷ்ணா இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே வந்து என்கிட்ட கேட்டா நீ வந்து இந்த மாதிரி செய்தாய் இல்லையா, அவங்க பிராமணர் பேசும்போது நான் வந்து எதுவுமே சொல்லலை இல்லையா, நான் சும்மா தானே இருந்தேன் இல்லையா, நீயே வந்து போய் பேசின அப்படின்னு சொல்லி சொல்லும் போது சரி ஒரே ஒரு இடம் மட்டும் தேடல இல்லையா, வா அங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரே வந்து கூட்டிட்டு போறாங்க அர்ஜுனனை. அப்ப வந்து என்ன ஆகுதுன்னா அங்க வந்து கூட்டிட்டு போகும்போதும் அப்ப வந்து பகவானுடைய இது குதிரை பகவானுடைய ரதம், ஏன்னா பகவான் இங்கே வரும்போதும் நம்ம வந்து நம்முடைய கண்களுக்கு தெரியற மாதிரி சாதாரண மனிதராக இருந்து பகவான் செயல்களை செய்கிறார். ஆனா வந்து இது எப்படின்னா வந்து பகவான் வரும்போதும் அவனுடைய ரதம் கூட வருது. அதுவும் வந்து ஆன்மீக உலகத்துல இருந்து வந்ததுதான், அதுவும் ஆன்மீகமயமானது. இப்ப அந்த ரதத்தில் ஏறி ரெண்டு பேருமே போறாங்க, கிருஷ்ணரும் அர்ஜுனனும் வந்து அங்கே வந்து போறாங்க. இப்ப அது போகும்போதும் இந்த ஜட உலக பிரபஞ்சத்தை தாண்டி போறாங்க. இப்ப அங்க போகும்போதும் ஃபுல்லா இருளடைந்த நிலை இருக்கு. இப்ப அந்த இருளில் இருக்கும்போது அந்த குதிரைக்கு வந்து அந்த இருளனால அந்த ஒரு கட்டத்தை தாண்டி போக முடியல. அப்ப வந்து என்ன, அப்ப அதுவும் ஆன்மீகமயமானதுதான், எல்லா இந்த பௌதிகத்திற்கு அப்பாற்பட்டது. ஆனா இருந்தாலும் அந்த ஒரு நிலையில் இருக்கிறனால அந்த ஒரு நிலை எடுத்ததுனால அந்த குதிரையை வந்து அங்கேயே நின்றுச்சு. ஏன்னா இருட்டா இருந்தா நம்மளால மீறி நடக்க முடியாது இல்லையா, வெளிச்சம் இருந்தாதான் நமக்கு வந்து நடக்க முடியும். இப்ப குதிரைக்கு வந்து பாக்குறது திரும்பி முன்னாடி
நடந்து போகணும் அப்படின்னு சொல்றதுனால அந்த சுதர்சன சக்கர ஒளியை வந்து பகவான் முன்னாடி அனுப்புகிறார். இப்ப அந்த சுதர்சன சக்கர ஒளியின் மூலமாக இப்ப அந்த குதிரை வந்து வந்து போகுது. இப்ப போகும்போது என்ன ஆகுதுன்னா விஷ்ணு லோகத்துக்கு வந்து போகுது. பகவானுடைய விஷ்ணு லோகம் அங்க பார்த்தோம்னா பகவான் பார்க்கடலில் மிகப்பெரிய உருவம் இல்லையா. அர்ஜுனன் பார்த்தே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கு. அதுக்குள்ள அரண்மனை இல்லையா. அதுல ஒவ்வொரு இதுவும் வந்து மணிகளான்களால் ஆனது. இப்ப அந்த மணிகளாலும் முத்துக்களாலும் அந்த மாதிரி கதவுகள் வந்து தங்கத்தால் வந்து செய்யப்பட்டிருக்கு. பகவான் விஷ்ணு பார்த்தோம்னா அந்த விரலே வந்து ஒவ்வொரு விரல் அவ்வளவு பெருசா இருக்கு. இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான அந்த உருவத்தை வந்து அர்ஜுனன் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. இப்ப இதை பார்த்த உடனே அர்ஜுனனுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு, இவ்வளவு பெரிய உருவம் அப்படின்னு சொல்லி. இப்ப அதுக்கப்புறம் வந்து ஏன்னா பகவான் இல்லையா ஒரு மனிதருடைய அந்த ஒரு ரோல்ல வந்ததுனால பகவான் என்ன பண்றாங்கன்னா விஷ்ணுவுக்கு வந்து நமஸ்காரம் வந்து செய்யறாங்க. இப்ப அதை பார்த்து அர்ஜுனன் வந்து நமஸ்காரம் வந்து செய்யறாங்க. இப்ப இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பகவான் விஷ்ணு வந்து அப்பதான் வந்து பேசுறாங்க. அப்ப வந்து நீங்க வந்து ஏன்னா அந்த குழந்தைகள் எல்லாமே வந்து இறந்து போனதற்கு காரணம் யாருன்னா விஷ்ணு வந்து எல்லா குழந்தைகளையும் கடத்திட்டு கொண்டு வந்து வச்சுட்டாங்க. ஏன்னா விஷ்ணுவுக்கு வந்து பகவான் கிருஷ்ணருடைய அழகை பார்க்க வேண்டும் என்று இது ஒரு ஆசை. இப்ப இந்த மாதிரி இந்த குழந்தைகளை எல்லாமே வந்து கொண்டு வந்து வச்சுட்டோம்னா கண்டிப்பாக அந்த குழந்தையை மீட்பதற்காக அர்ஜுனனும் கிருஷ்ணரும் அங்க வருவாங்க. அப்ப கிருஷ்ணரை வந்து பார்க்க முடியும் இல்லையாப்பா. அதனால பகவான் விஷ்ணுதான் அந்த எல்லா குழந்தையும் வந்து அவங்க வந்து எடுத்து வச்சிருக்காங்க. இப்ப அதுக்கப்புறம் அவங்களை பார்க்கணும்னு சொன்ன பிறகு விஷ்ணு வந்து பகவான் கிருஷ்ணரை வந்து பாக்குறாங்க. அதுக்கப்புறம் எல்லா குழந்தைகளையும் வந்து திருப்பி வந்து ஒப்படைக்கிறாங்க. இதுதான் கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல வந்து சாஸ்திர உதாரணங்கள் நம்ம வந்து சொல்லிக்கிட்டே வந்து போகலாம். ஹரே கிருஷ்ணா.